அண்மை செய்தி. மதுரை திருப்பரங்குன்றத்தில் தாழ்வாக சென்ற மின்கம்பியில் அரசு பேருந்து உரசியதால் பேருந்து உடனே நிறுத்தப்பட்டு பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சத்யகுமார் இணைப்பில் இருக்கிறார். சத்யகுமார், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக மதுரை திருமங்கலத்திலிருந்து TN 58 எண் 2549 என்கின்ற எண் கொண்ட அரசு பேருந்தானது பயணிகளுடன் திருமங்கலத்திலிருந்து புறப்பட்டது. இந்த நிலையில் இந்த பேருந்து திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள பசுமலை அருகே வந்து கொண்டிருந்த போது மின் கம்பங்கள், அதாவது தாழ்வாக கட்டப்பட்டிருந்த மின் கம்பங்களில் சிக்கிய நிலையில் பேருந்து அங்கேயே நின்றது. அதிர்ஷ்டவசமாக இதில் எந்தவித பயணிகளுக்கு காயமோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. பசுமலை திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் மின் கம்பிகள் மிகவும் தாழ்வான முறையில் கட்டப்பட்டுள்ளதாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. பின்னர் அரசு பேருந்தில் வந்த பயணிகளை மாற்று பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மின் கம்பிகள் மிகவும் தாழ்வாக கட்டப்பட்டுள்ளதால் இந்த மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் பாதையில் அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், மேலும் இந்த கோத்தகிரி அரசு பேருந்து ஓட்டுநர் மின்கம்பி அருந்து உயிரிழந்த நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் இன்னும் தாழ்வான முறையில் இது போன்ற மின்கம்புகளை கட்டியுள்ள நிலையில் மேலும் இது போன்று எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக பசுமலை மற்றும் திருப்பரங்குன்றம் பகுதிகளில் தாழ்வாக கட்டப்பட்டுள்ள இந்த மின்கம்பிகளை மின்வாரிய அதிகாரிகள் உடனடியாக அகற்றி சரி செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.